இன்னைக்கு வந்து ப்ராப்ளம் நம்பர் 58 லென்த் ஆஃப் லாஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given a string s consisting of words and spaces, return the length of last word in a stringனு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1 என்னதுன்னா, இன்புட்டில் வந்து hello worldனு கொடுத்துட்டாங்க. அதில் லாஸ்ட் வேர்டோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி அதை அவுட்புட்டாக கொடுக்கணும். இங்கே வேர்ல்டில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 5 இருக்கிறதுனால நம்மளோட அவுட்புட் 5 வருது. இதே எக்ஸாம்பிள் 2ல் என்னன்னா, லாஸ்ட்ல வந்து நமக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. பட் அந்த ஸ்பேசஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மூன் அப்படிங்கிற லாஸ்ட் வேர்டோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 4 அப்படின்னு நம்மளோட அவுட்புட் கொடுக்கணும். சேம் ஆஸ் எக்ஸாம்பிள் 3க்கும் அப்படிதான் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கொஸ்டின். இப்போ இதுல என்னன்னா, int I is equal to s dot length of -1 நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல. இதில் என்னன்னா, ஐ அப்படிங்கிறது வந்து இண்டெக்ஸ். நமக்கு வந்து ஜாவாவில் இண்டெக்ஸ் கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 0லேருந்து n-1 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல வேர்ல்டு அப்படின்னு இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து நமக்கு கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ தட் நமக்கு வந்து n-1 அப்படின்னு வர்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல அந்த லென்த் வந்து -1 வரைக்கும் வரணும் அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ட்ரைலிங் ஸ்பேசஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணணும். இந்த மூன் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அந்த மூன் அப்படிங்கிற வேர்டோட லெட்டர்ஸ்ல வந்து 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஸ்பேசஸை நான் வந்து ஸ்கிப் பண்றதுக்கு நான் ஒரு வைல் லூப் கொடுக்குறேன். வைல்ல வந்து I greater than or equal to 0ன்னு கொடுத்துட்டு and s dot char at I வந்து equal to அந்த ஸ்பேசஸா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா I மைனஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த I எதை செக் பண்ணுது அப்படின்னா, I should be greater than or equal to 0வா இருக்கணும். அதாவது less than 0வா இருக்கலாம் or equal to 0வா இருக்கலாம். அண்ட் அந்த கேரக்டர் அட் I வந்துட்டு equal to அந்த ஸ்பேசஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம I மைனஸ் பண்றோம். I மைனஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரெடியூஸ்ட் பை 1. அதாவது I வந்து 1ஆல ரெடியூஸ் ஆயிட்டு வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இட் இஸ் அ போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்றது இல்லை. ஸோ இட் சிம்பிளி டிக்ரீசஸ் I வேல்யூ. அப்படிதான். இப்போ இந்த வைல் லூப் வந்து எவ்வளோ நேரம் நம்மளோட கண்டிஷன்ஸ் ட்ரூவா ஆகுதோ அவ்வளோ வரைக்கும் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்பேசஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த லாஸ்ட் வேர்டை வந்து கவுண்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, int len is equal to 0 and இன்னொரு while கண்டிஷன் கொடுத்து அதில் I is greater than or equal to 0 and s dot char at I வந்து இப்போ not equal to அந்த ஸ்பேஸா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு len plus plus and I minus கொடுக்கணும். அப்புறம் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கணும் நம்மளோட இதை ரிட்டர்ன் len. ஓகே, இப்போ int len அப்படின்னா len அப்படிங்கிற ஒரு வேரியபிளா நான் வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் வேர்டை வந்து நான் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்டார்டிங் வந்து 0லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன், while அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அதில் வந்து I should be greater than or equal to 0 and அந்த கேரக்டர் I வந்து it should not be equal to that spaces. அந்த நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா len plus plusன்னு கொடுக்கணும். அதாவது இங்க இருக்க நம்ம ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்க லென் வந்து இட் வில் பி இன்க்ரீஸ்ட் பை 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ என்ன பண்ணுவோம்னா ஈச் டைம் நம்ம ஒரு லெட்டரும் நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்றப்போ we count it. ஓகே, அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லென் 1ஆ இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் இனிஷியலாக வந்து லென் 1ல இருக்கும். நெக்ஸ்ட் லெட்டர் நான் வந்து கவுண்ட் பண்றப்ப செகண்ட் லெட்டர் கவுண்ட் பண்றப்ப லென் 2வா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து நான் இந்த இடத்துல I மைனஸ் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா
மூவ் பாயிண்டர் ஐ ஒன் ஸ்டெப் டு த லெஃப்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்க வேர்ல்டுல டி வந்து முடிச்சிருக்கேன். இப்போ அது வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்பேசஸா இருக்கு. டிங்கிறது வந்து இந்த வயல் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் அந்த டியை செக் பண்றப்போ அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்பேசஸும் இல்லாம இருக்கு. அதே மாதிரி ஐ இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கப்ப நமக்கு என்ன ஆகும்னா அந்த டி வந்து 1 அப்படிங்கிறது அந்த லென் வந்து ஞாபகம் வச்சுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெட்டரான எல்க்கு போகணும் இல்லையா? நெக்ஸ்ட் லெட்டர் வந்து லெஃப்ட் சைடில் நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு போனாதான் நமக்கு வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபுல் லெட்டரையும் நம்ம கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே ஐ மைனஸ் மைனஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக போய் ஒரு ஒரு லெட்டரையும் கவுண்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த while loop வந்து சேம் எப்போல்லாம் அந்த ஸ்பேசஸ் இந்த இடத்துல ஹெலோ வேர்ல்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் வருது இல்லையா? அந்த ஸ்பேஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த while loop வந்து ஸ்டாப் ஆயிரும். பிகாஸ் நமக்கு வந்து இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஸ்பேசஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, தென் நம்ம லாஸ்ட்ல வந்து அந்த இப்போ வரைக்கும் கவுண்ட் பண்ணி இருந்துச்சுல ஹவ் many நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்னா அந்த லென்ல வந்து கவுண்ட் பண்ணி ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா நம்மளோட கொஸ்டின் வந்து முடிஞ்சுது. இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல கேரட், இது ஓகே. ஓகே, யா சேம் நமக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஹெலோ வேர்ல்டுலேயும் 5 வந்துருச்சு. கேஸ் 2லையும் வந்துட்டு நமக்கு 4 அந்த ஸ்பேசஸ் இந்த இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி மூன் அப்படிங்கிற 4 லெட்டர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி 4 வந்துருச்சு நமக்கு அவுட்புட்டில். சேம் இங்கேயும் ஜாய் பாய் இந்த இடத்துல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸும் இல்லாததுனால ஜாய் பாயை மட்டும் கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 6 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துருச்சு. ஸோ தட்ஸ் ஆல் இந்த கொஸ்டின்.